எல்லோருக்கும் அன்புக்குரிய வணக்கம். என் பேர் நிখিল நாராயணன். நீங்கள் என்னை பார்க்கிறது ஃபிசிக்ஸ் வாத்தி யூடியூப் சேனலில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது நம்ம பெஸ்ட் ஸ்ட்ரீம் ஆஃப்டர் கிளாஸ் 10 என்கிற ஸ்ட்ரீம் இந்த சீரீஸில் ஆஃப் 3 வீடியோஸ் தான் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஏற்கனவே வி டிஸ்கஸ் அபவுட் த கோர்சஸ். நீங்கள் சயின்ஸ் செலக்டிங்கன்னா என்னென்ன கோர்ஸ் உங்களால் படிக்க முடியும், நீங்கள் ஹியூமனிட்டி செலக்டிங்கன்னா என்னென்ன கோர்சஸ் படிக்க முடியும், நீங்கள் காமர்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன கோர்ஸ் படிக்க முடியுங்கிறது ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவது வீடியோவில் இதிலேயே கிடைக்க போகிற ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு வேணும். இப்போ எனக்கு இந்த மாதிரி இப்போ எனக்கு மேக்ஸில் இந்த பர்டிகுலர் போர்ஷன் எனக்கு பிடிக்காது, இந்த போர்ஷன் எனக்கு பிடிக்கும்னா நீங்கள் எது செலக்ட் பண்ணணும், நீங்கள் காமர்ஸ் எடுக்கணுமா இல்லை நீங்கள் சயின்ஸ் எடுக்கிறது நல்லா இருக்குமா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ நம்ம பண்ணிட்டாங்க. தட் இஸ் த செகண்ட் வீடியோ அண்ட் திஸ் இஸ் த தேர்ட் வீடியோ இந்த சீரீஸ். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சயின்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணுற யூஜி கோர்ஸை பொறுத்து என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி கூடி ஃபிசிக்ஸ் வாத்தியோட இன்னொரு வீடியோவுக்கு எல்லாருக்கும் சுஸ்வாகத்தம். சயின்ஸ் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கப்பாரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஃபஸ்ட்டாக நான் எடுக்கிறது வந்து யூ கேன் பி எ பார்ட் ஆஃப் ஐடி ஃபீல்டு. ஐடி ஃபீல்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இன்ஜினியரிங், இப்போ ஐடியும் இன்ஜினியரிங் நான் ஏன் செப்பரேட்டாக வச்சிட்டோன்னா எல்லா இன்ஜினியர்ஸும் இல்லைனா ஐடியில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே இன்ஜினியர்ஸ் கிடையாது. ஸோ இன்ஜினியர்ஸ் இல்லாதவருக்கு கூட ஐடி ட்ரைனிங் எல்லாம் எடுத்து ஐடி ஃபீல்டுக்கு போகலாம். ஆனால் வந்து இன்ஜினியரிங்னு சொல்லும்போது இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேலை பண்ணணும், நீங்கள் ஒரு வண்டியோட இல்லைன்னா ஒரு மெஷின் பார்ட்டோட டிசைன் பண்ணணும், ஒரு கியர் டிசைன் பண்ணணும், இல்லைனா ஒரு டயர் டிசைன் பண்ணணும், இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இன்ஜினியர்ஸ்க்கு தான் பண்ண முடியும். ஓகேவா? இல்லைனா ஏவியேஷன் டிசைன் அந்த மாதிரிலாம் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ தட் இஸ் கைண்ட் ஆஃப் திங் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு இன்ஜினியரிங். மற்றபடி நீங்கள் ஐடி ஃபீல்டுக்கும் ஒர்க் பண்ணலாம். இல்லைனா நான் முன்னாடியே பேசின மாதிரி யூ வில் ஹேவ் மெடிக்கல் ஃபீல்ட்ஸ், மெடிக்கல் அலைல்டு ஃபீல்டெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லைனா யூ வில் பி ஏபிள் டு ஒர்க் இன் சயின்டிஃபிக் ரிசர்ச் அனாலிஸ்ட், சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் நீங்கள் பண்ணலாம். இல்லைனா இதெல்லாம் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் இன்ஜினியரிங் யூ மே கோ ஃபார் அன் MBA, அது கூட முடியும். கடைசியில் நீங்கள் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட நீங்கள் மாற்றி அந்த ரூட்டை கூட போகலாம். அஃப்கோர்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூபிஎஸ்சிக்கு போகலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்னா நீங்கள் ஒரு நிறைய பேர் வந்து டாக்டர் ஆனதுக்கப்புறம் கூட நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், கலெக்டர், ஐபிஎஸ் வேலைக்கெல்லாம் போகிறாங்க. ஸோ தட் அண்ட் ஆல் இஸ் வெரி மச் பாசிபிள். ஸோ தட் இஸ் ஆல்சோ உங்களுக்கு சயின்ஸுக்கு அப்புறம் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். கவர்மெண்ட் வேலை, பேங்கிங் செக்டர் எல்லாம் ஐடிக்கு அப்புறம் சயின்ஸுக்கு அப்புறம் கூட போகிறாங்க. ஸோ பட் ஸ்டில் ஜென்ரலாக இதுதான் சயின்ஸ் படித்த ஆளுங்களுக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது காமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தான். ஸோ அதில் வந்து ரொம்ப ஹையஸ்ட் ரேங்கிங்னு சொல்கிறது சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஎம்ஏ, அதே மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்கிற ரிலேட்டடான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்குது. இப்போ சிஎம்ஏங்கிற கோர்ஸ் இருக்குது, ஏசிசிஏங்கிற கோர்சஸ் இருக்குது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ரிலேட்டட் டு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸில் போகிறது உங்களுக்கு ரொம்ப ஹை பேயிங் கரியராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பேங்கிங் செக்டரில் போகலாம். ஸோ பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டரில் there is going to be a lot of opportunities. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா you can be a part of you can be a financial manager, you can be a part of corporate finance, banking operations-ல வரலாம், financial market-ல, financial analysis-ல, financial modeling-ல, taxation-ல, wealth management, investment banking, risk management, accounting systems analyze பண்ணுறது, public finance-ல, derivatives marketல. ஸோ இந்த மாதிரி there are stock marketல. ஸோ there are a lot of opportunities coming in for you. ஜஸ்ட் கூகுளில் நீங்கள் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ்னு ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள். என்ன சர்ச் பண்ணணும்? நீங்கள் கூகுளில் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ்னு சர்ச் பண்ணாலே யூ வில் கெட் so many courses. இப்போ நான் படித்து பார்க்குறேங்க, ஐம் ஜஸ்ட் லுக்கிங் அட் இட் அண்ட் சேயிங் so many courses in front of you. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் ஈஸியாக யூ வில் பி ஏபிள் டு கோ. அண்ட் அனதர் இஸ் கோயிங் டு பி அஃப்கோர்ஸ் அன் MBA. மறுபடியும் சயின்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட் MBAக்கு போகிற மாதிரி நீங்கள் கூட ஒரு MBAக்கு போகலாம், ஒன்றும் பரவாயில்ல. இட் வில் பி அ வெரி குட் ஆப்ஷன் ஃபார் யூ. அடுத்தது வந்து நம்ம ஹியூமனிட்டிஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு லாயர் ஆகலாம். திஸ் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆகலாம். சைக்காலஜிஸ்ட் அ வெரி குட் ப்ரொஃபஷன் ஃபார் யூ. நீங்கள் கூட MBA பண்ணலாம். இப்போ ஒரு நீங்கள் ஹியூமனிட்டிஸ் படித்தாலும் MBA எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அஃப்கோர்ஸ் யூ வில் பி ஏபிள் டு கோ ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறது கவர்மெண்ட் செக்டர்லையும் ப்ரைவேட் செக்டர்லையும் நிறைய பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ஸ் இருக்கும். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ஸுக்கெல்லாம் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு தேவையான ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் தேவையான நீங்கள் கரெக்டாக எடுத்து போனால் போதும். அதே மாதிரி யூ கேன் கோ இன் டு சோஷியல் ஒர்க்ஸுக்கு போகலாம். அதே மாதிரி மீடியா கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம்க்கு போகலாம். இல்லைனா ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டுன்னு சொல்லும்போது இட் கேன் பி எனி திங். யூ கேன் பி எ
யூடியூபர் ஆகலாம், நீங்கள் இட் கேன் பி எனி திங். அஃப்கோர்ஸ் யூடியூபர்னு இந்த கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ்னு சொல்கிறதுல எந்த டிகிரி படித்தவருக்கும் போகலாம், அப்படியெல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் ஐம் ஜஸ்ட் சேயிங் எனி கிரியேட்டிவ் ஃபீல்ட் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் அ ஹியூமனிட்டி ஸ்டூடெண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் மீறி தெர் இஸ் அ டீச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. டீச்சிங்னு சொல்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கும். நீங்கள் இன்ஜினியர் ஆனாலும் யூ கேன் டீச், நீங்கள் டாக்டர் ஆனாலும் யூ கேன் டீச், நீங்கள் நர்ஸ் ஆனாலும் யூ கேன் டீச், நீங்கள் சயின்ஸ் கிராஜுவேட் ஆனாலும், காமர்ஸ் கிராஜுவேட் ஆனாலும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆனாலும், எந்த டிகிரி இருக்கிறனாலும் யூ கேன் ஆக்சுவலி எண்ட் அப் இன் டீச்சிங். அஃப்கோர்ஸ் ஹியூமனிட்டிஸ் எடுத்தவருக்கு நீங்கள் இப்போ ஜியோகிராஃபி படித்தவர்னா பிஏ எம்ஏ ஜியோகிராஃபி முடிச்சதுக்கப்புறம் பிஎட் எடுத்து ஸ்கூல் டீச்சர் ஆகலாம், நெட் எக்ஸாம் எழுதி யூ கேன் பி ஏ காலேஜ் ப்ரொஃபஸர். ஸோ தெர் ஆர் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அதை பற்றியெல்லாம் செப்பரேட்டான வீடியோ தான் இருக்கும். பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் செட் டீச்சிங் என்கிறது எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆனது. அதுதான் எனக்கு பேசிக்காக திஸ் ஆர் த பேசிக் திங்ஸ் தட் ஐ வுட் லைக் டு சே ரிகார்டிங் த ஸ்ட்ரீம் ஆஃப்டர் கிளாஸ் 10. ஒவ்வொரு ஸ்ட்ரீமும் எடுத்து அந்த ஸ்ட்ரீமில் இருக்கிற கோர்ஸு, அதுக்கு தேவையான ஸ்கில்ஸு, அதுக்கு இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நம்ம ரஃபாக பேசணும். அஃப்கோர்ஸ் இதில் நிறைய கேள்விகள் வரும். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நான் ஒரு சின்னதான டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கேள்விகள் நிறைய வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் கேள்விகள், உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்டில் போடுங்க. அந்த கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே நான் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணுறேன். ஒரு சில கமெண்ட்ஸுக்கு இன்னும் புதுசான வீடியோ தேவைப்படுதுன்னு எனக்கு ஃபீல் வந்தீங்கன்னா புதுசான ஒரு வீடியோ கூட நான் போடுவாங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கணும்னா ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல். அது எனக்கு யூடியூப்லேயும், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும், உங்களுக்கு அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் எனக்கு பேஜஸ் இருக்குது. ஸோ கீப் ஃபாலோயிங் மை சேனல் ஃபார் மோர் சச் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி எனக்கு கீழே நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அது எங்களோட ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் தான். அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் கேரியர் ரிலேட்டடாக, எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இஃப் யூ ஃபீல் தட் இட் வில் பி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ, இல்லைனா யூஸ்ஃபுல் ஃபார் யூ, நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கம்யூனிட்டியில் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போத் ஆர் வெல்கம். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவாக நான் உங்கள் முன்னாடி வரும். அது வரைக்கும் இட் இஸ் மீ நிகில் நாராயணன், உங்களுடைய ஃபேவரட் ஃபிசிக்ஸ் வாத்தி இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவாக நான் உங்கள் முன்னாடி வரும். அது வரைக்கும் இட் இஸ் அ குட் பை.